ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பேக்கப் எடுத்த டேட்டாவை நீங்கள் எப்படி ரீஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இதாங்க வியாபாரப்போட ஹோம் பேஜ். இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே சிங்க், ஷேர் அண்ட் பேக்கப்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் வந்து சிங்க் அண்ட் ஷேர். இது வேற ஒன்றும் இல்லைங்க. இதில் உங்கள் கடையில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும், இல்லை மல்டிபிள் யூசர்ஸாக இருக்கட்டும், யாரு கூட உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயிலாக நீங்கள் ஷிங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள ஆட் பண்ணிக்கலாம். அவங்களோட அக்சஸ் லெவலை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுங்க. அதாவது கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த ரோல்ல இருக்கவங்க வந்து இதை மட்டும் தான் அக்சஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னா ஆக்டிவிட்டி லாக்ஸ்ங்க. அதாவது இப்போ யாரோ ஒருத்தவங்க இன்வாய்ஸ் எடிட் பண்ணிட்டாங்க இல்லை டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது யார் பண்ணாங்கிறது ஈஸியா ட்ராக் பண்றதுக்கு இந்த ஆக்டிவிட்டி லாக் யூஸ் ஆகும். அண்ட் டெய்லியுமே யார் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு ஒர்க் ஷெட்யூல பாக்குறதுக்கும் நமக்கு இது ஆக்டிவிட்டி லாக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூசர் வந்து ஆல்ரெடி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மறுபடியும் வேற ஏதாவது ஒரு யூசர் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டாப்ல ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஆட் யூசர்னு இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு அவங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. ரேண்டமா நான் ஒரு நேம் கொடுக்குறேன். அண்ட் மொபைல் நம்பர், ரேண்டமா ஒரு மொபைல் நம்பர் கொடுத்தாச்சு. அண்ட் அவங்களோட ரோல் என்ன அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன்ஸ் நீங்க ரோல் அப்ளை பண்ணதுமேவோ அவங்களால எதை வியூ பண்ண முடியும், என்ன கிரியேட் பண்ண முடியும், நீ எதை எடிட் பண்ணிக்கலாம், ஷேர், டெலிட் அப்படின்னு அவங்களால அக்சஸ்லாம் என்ன பண்ண முடியும் பண்ண முடியாது அப்படிங்கறத இங்க காமிச்சிடும் கிளியரா. இல்ல உங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபைடா இல்லைன்னா நீங்க வேற எதுவும் சூஸ் பண்ணிக்கலாம். சேல்ஸ்மேனா இருந்துச்சுன்னா அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் இங்க காமிச்சிடும். ஓகே அப்படின்னா நீங்க இதை ஆட் யூசர் கொடுத்துடலாம். ஆடிங் யூசர் எடிஷன் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு ஒரு பாப்பப் வந்துருச்சு நமக்கு. ஓகேங்க, இந்த மாதிரி நீங்க யூசர்ஸ் ஆட் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்ஸ் டீட்டெயிலை வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். நீங்க ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா சி யூசர் ஆக்டிவிட்டின்னு இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணீங்கன்னா யார் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தெளிவா இங்க காமிச்சிரும். நீங்க பர்டிகுலரா இந்த மந்த்துக்கு இல்ல இந்த யூசர் என்ன பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இல்ல பர்டிகுலர் மந்த்துக்கும் நீங்க பாத்துக்கலாம், இல்ல வீக் வைஸும் பாத்துக்கலாம், இல்ல டே வைஸும் பாத்துக்கலாம் நீங்க. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா இப்போ அட்மின் வந்து இந்த டேட்ல என்ன ஆக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா கிரியேட்டட் சேல், ஒரு சேல் ஒன்று பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த இன்வாய்ஸ் நம்பர் என்ன அப்படிங்கிற வரைக்கும் நல்ல பக்காவா டீட்டெயில்ஸோட வந்துருங்க. அண்ட் அவங்க கிரியேட்டட் பார்ட்டி கிரியேட் பண்ணியிருக்காங்க, பார்ட்டி நேம் ராஜ் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ இதுதாங்க ஷேர் அண்ட் ஷிங்க். இப்போ ஆட்டோ பேக்கப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இதுல இருக்கு. அதாவது நான் இங்க மேனுவலா பேக்கப் வேணும்னாலும் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்னோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து பேக்கப் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்க ஆட்டோ பேக்கப்பும் கொடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இப்போ ரைட் சைட்ல பேக்கப் அண்ட் ஹிஸ்டரின்னு இருக்குல்ல, இதுல ஆட்டோ பேக்கப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நீங்க எனபிள் பண்ணிக்கலாம். இங்க லாஸ்ட் பேக்கப் வந்து 12/3/2025 1:03 PM நடந்திருக்கிறதா இங்க காமிச்சிருக்கு. இப்போ ஆட்டோ பேக்கப் நீங்க எனபிள் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோ பேக்கப் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். இந்த டேஸ் வந்து அப் டு யூங்க, நீங்க வந்து குறைச்சிக்கலாம் இல்ல அதிகப்படுத்திக்கலாம், அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க எனபிள் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 12 டேஸ்க்கு ஒன்ஸோ இல்ல 5 டேஸ்க்கு ஒன்ஸோ நீங்க எத்தனை நாளுக்கு ஒன்ஸ் பேக்கப் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை நாளைக்கு ஒரு பேக்கப் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா பேக்கப் டு கம்ப்யூட்டர். அதாவது நீங்க ஒரு சிஸ்டம்க்கு வந்து நீங்க பேக்கப் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் பேக்கப் அண்ட் கம்ப்யூட்டர் கொடுத்ததுமே அப் டு டேட், அந்த டேட் வரைக்குமே அது ஒரு நேம்ல வந்து எங்க பேக்கப் ஆகணும், எந்த லொகேஷன் அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். நீங்க ஜஸ்ட் அதோட நேம் சேஞ்ச் பண்றீங்கன்னு நினைச்சீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டு சேவ்னு கொடுத்தாலே இது வந்து ஆட்டோமேட்டிக்கா போய் சேவ் ஆயிருங்க. இப்ப பாருங்க நமக்கு இந்த இடத்துல சேவ் ஆயிருக்கு. இதை வந்து நான் ரீஸ்டோர் பண்றதுக்கும் உங்களுக்கு காட்டுறேன் நான். ஓகே, இப்போ வந்து சேவ் ஆயிருச்சு. இதே பேக்கப் டு டிரைவ், நம்மளோட டிரைவ்ல பேக்கப் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து உங்க மெயில் கொடுத்து நீங்க லாகின் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து நீங்க வந்து உங்க டிரைவ்ல வந்து பேக்கப் பண்ணிக்கலாம். பேக்கப் டு டிரைவ் கொடுத்தீங்க அப்படின்னா பேக்கப் இஸ் இன் ப்ராக்ரஸ்ன்னு வருது பாத்தீங்களா. ஸோ பேக்கப் வந்து ப்ராக்ரஸ் ஆயிட்டு இருக்கு அண்ட் பேக்கப் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போ நம்மளோட டிரைவ்ல நம்ம போய் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட பேக்கப் ஆன ஃபைல் வந்து அங்க இருக்கும். ஓகே, இப்போ என்னோட மெயில்ல நான் டிரைவ்ல வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போறேன். இதுல .vypன்னு கொடுத்தீங்கன்னா இங்க வந்திருக்கு பாருங்க, நம்மளோட ஃபைல் வந்திருக்கு, நம்ம சேவ் பண்ண ஃபைல் வந்து இங்க வந்திருக்கு பாருங்க. நீங்க இதை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இதை டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே வியூ ஆயிடும். டவுன்லோட் ஆயிருச்சு. இப்போ ரீஸ்டோர் பேக்கப் கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து ஆல்ரெடி பேக்கப் எடுத்து வச்ச ஃபைல் வந்து எந்த லொகேஷன்ல இருக்கோ அதை போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ 2025 டேட்டா அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு பேக்கப் எடுத்து வச்சிருக்கேன். அதை செலக்ட் பண்ணி இப்போ நான் ரீஸ்டோர் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ பாருங்க சின்னதா ஒரு ரீஸ்டார்ட் மாதிரி ஆகும். ஆயிட்டு அந்த டேட்டா எல்லாமே நமக்கு வந்து இதுல ரீஸ்டோர் ஆயிருக்கும். எனக்கு அந்த டேட்டாஸ் எல்லாமே ரீஸ்டோர் ஆயிருச்சு. அண்ட் டோட்டல் சேல் வந்து 3690 அண்ட் வந்து ஒரு பார்ட்டி கிட்ட இருந்து எனக்கு 2203 ரூபாய் வரணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து வந்துருக்கு.
இப்படிதாங்க வியாபார ஆப் யூஸ் பண்ணி ரொம்பவே ஈஸியா பேக்கப் பண்ணிக்கலாம் அண்ட் ரீஸ்டோரும் பண்ணிக்கலாம். ஃபைனலா நம்மளோட பிரைசிங் பத்தி பார்க்கலாம். இதுதாங்க வியாபார லைசன்ஸோட ஒரிஜினல் பிரைஸ், 1 இயர்க்கான பிரைஸ் அண்ட் இது 3 இயர்ஸ்க்கான பிரைஸ். எங்க கிட்ட இருந்து நீங்க பர்ச்சேஸ் பண்றப்போ இதை விட கம்மியான அமௌண்ட்லயே நாங்க உங்களுக்கு கொடுக்க முடியும். அண்ட் 1 இயர் லைசன்ஸ்க்கு 1 மந்த் எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியும் அண்ட் 3 இயர்ஸ் லைசன்ஸ்க்கு 3 மந்த்ஸ் எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியும் கொடுப்போம். ஸோ ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி எங்க கிட்ட இருந்து உங்க லைசன்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்க. வியாபார ஆப்பை டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ல வியாபார ஆப் டவுன்லோட் பண்ற லிங்க் இருக்கு, ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.